கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதி. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமாங்க, உசியா ராஜா 16வது வயதில் அரியணை ஏறும்படியான நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது தேவனை அவன் தேடினபடியினால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தார். அவனுடைய சத்துருக்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் துணை நின்றார். அமோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். இன்னும் எகிப்து தேசம் வரைக்கும் உசியா ராஜாவுடைய புகழ் பரவிற்று. இன்னும் வேளாண்மையை பெருகச் செய்தார். இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி தேவனோடு இன்றைக்கு இருக்கிறோம் என்றதை நாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்ப்போம். நம்மை நாம் சரி பண்ணுகிற போது, நம்முடைய ஜெப வாழ்க்கையை கூட்டும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா பகுதியிலையும் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக கிருபை பாராட்டுவார். அவர் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வார். எனக்கு இந்த காரியத்தில் தோல்வி, என்னுடைய வியாபாரத்தில் தோல்வி, என்னுடைய படிப்பில் தோல்வி, நான் நினைக்கிற வேலை கிடைக்கிறதில்லை என்று சொல்லி நம் அநேக தோல்விகளை குறித்து மனம் புழுங்கி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கும் நம் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் சரி பண்ணி அவரை தேடுகிற போது கர்த்தர் நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். என்னோடு 9ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவி நன்றாகவே படிக்க மாட்டாள். ஆவரேஜ் மார்க்கு அப்படியே குறைந்த மதிப்பெண்கள் எடுத்து வந்தவள் திடீரென்று மார்க் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது விசாரித்த போது தான் தெரிந்தது, அவள் அதிக நேரம் பைபிள் வாசித்து அதிக நேரம் தேவனோடு செலவிடும்போது கர்த்தர் அவளுடைய படிப்பை ஆசீர்வதித்து கிளாஸில் 2வது ரேங்க் எடுக்க கிருபை செய்தார். இது ஒரு சாதாரண விஷயம்தானே நீங்கள் நினைக்கலாம். பெரிய விஷயங்களில் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான். நாம் அவரை தேடும்போது நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.